கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான நாளிலே உங்களை சந்திப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் நம்மோடு நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த கடைசி நாளிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு அநேக அதிசயங்கள் அற்புதம் ஒவ்வொரு நாள் செய்து வந்து கொண்டே இருக்கிறார். தினமும் லோகோசாத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்த இந்த வாக்கு தத்தம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கு கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். அதிசயம் அற்புதத்தை செய்து வந்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் நமக்கு முக்கியமாக ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்க வல்லமுள்ள இருக்கிறார். இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் பாருங்க, நமக்கு ஒரு பாதுகாப்பு எங்கிருந்து வருகிறது, யார் கொடுப்பது என்று நம்ம அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் தாமே எல்லா ஜனங்களையும் பாதுகாக்கும்படியாக ஒரு வல்லமைப்படுத்த இருக்கிறார். இன்றைக்கு பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். தேவைகளை கொடுத்து கொண்டே இருந்தாலும் மிக முக்கியமானது பாதுகாப்பு. இன்றைக்கு நிறைய வெள்ளம், மழை, புயல் என்று எவ்வளோ இயற்கை பேடுகள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நம்ம தேவைகளை சந்தித்து வந்து கொண்டிருந்தாலும் பாதுகாப்பு மிக முக்கியமானது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், என் நீதி வளர்த்த உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்ம பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, இங்க நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுல கடக்கும்போது அவர்கள் மேல் புரளுவதில்லை, அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, அக்னி ஜுவாலை நடந்தாலும் அது உன்னை ஒன்றும் அணுகாது என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தங்களை பாருங்க. இயற்கைக்கு மீறின அப்பாற்பட்டங்கள், இயற்கை கட்டுப்படுத்துகிற ஒரு சக்தி படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அன்றைக்கு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த யோர்தான் நதி கடந்து அந்த எரிகோவுக்கு செல்ல வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து சொல்லுகின்ற அந்த ஆசாரிகள் அந்த யோர்தான் நதியின் கால் பட்டதுமே அவர்கள் பின்னிட்டு அப்படி திரும்பி சென்றது என்று பார்க்கிறோம். அன்றைக்கு அது அறுப்பு காலம் இருக்கிறது. அந்த அறுப்பு காலத்தில் அந்த வெள்ளம் கரை புரண்டு ஓடும் என்று பார்க்கிறோம். அப்படி கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதியிலே ஆசாரியர்கள் பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் கால் வைத்த உடனே அந்த யோர்தான் நதி பின்னிட்டு சென்றது. அதிலே அவர்கள் அந்த ஜனங்கள் வெட்டாந்தலில் நடந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு மீறின ஒரு சக்தி, இயற்கைக்கு மீறின ஒரு அதிசயத்தை செய்கிற நம்முடைய ஆண்டவர். நீ அவர்களை ஆறுகளை கடக்கும்போது அவர் மேல் புரளுவதில்லை, அந்த யோர்தான் நதி அவர்களை புரளவே இல்லை, அது தொடவே இல்லை. அவர்கள் அதிலே கடந்து போனார்கள். அதற்கு முன்னதாக பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவள் பின்னாக பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. அவள் விடுவதற்கு அவர்கள் மனசில்லை. அங்கே பாருங்க, இவர்கள் என்ன செய்வது தெரியவில்லை. முன்னே பார்த்தால் சிவந்த சமுத்திரம், அதை இந்த முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோன் சேனை என்ன செய்வது தெரியாது இருக்கும்போது ஆண்டவர் மோசே சொல்றாரு, நீ இடத்துல முறையிடுது என்ன, உன் கோலை நீட்டு, சமுத்திர மேலே உன் கோலை நீட்டு என்று சொல்லும்போது அதை நீட்டும் பொழுது பெரும் காற்று ஒன்று அதை எல்லாவற்றையும் பிரித்து போட்டது என்று பார்க்கிறோம். ஜனங்கள் வெட்டாந்தரை நடந்து போனார்கள். அவ்வளவு பெரிய சிவன் சமுத்திரத்தை கர்த்தர் இரண்டாக பிரித்தார். அது இவர்களுக்கு இரண்டு பக்கமும் மதிலாக நின்றது என்று பார்க்கிறோம். லட்சக்கான ஜனங்கள் அந்த வழி நடந்து போனார்கள். தண்ணீரில் கடக்கும்போது அது ஆண்டவர் அவரோடு இருந்தார்கள். தண்ணீரை கடக்கும் அவனோடு இருப்பேன், இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார். அந்த ஆறுல கடக்கும்போது அவன் மேல அது புரளவே இல்லை. நன்ற சேஃபா கொண்டு போய் அந்த பக்கம் ஆண்டவர் விட்டார். பாருங்க, எவ்வளவு ஒரு அதிசயம் பாருங்க. நம்பின பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாத தேவனா இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வளர்ப்பத்தில் 10000 பேர் இருந்தாலும் அதை உன்னை அணுகாது என்று பார்க்கிறோம். நீங்க எவ்வளவு சோதனை இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், உங்களை சுற்றி நெருக்குகிற பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருந்து கொண்டே தான் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் மேல் பற்றாது. அக்னி நடக்கும்போது வேகாதிருப்பாய். ஒரு நெருப்பு பாருங்க, ஒரு நெருப்பானது, அக்னியானது எல்லாவற்றையும் சுட்டெடுத்து விடும். அது எங்கே படுகிறதோ எல்லாவற்றையுமே சுட்டெடுத்து விடும். எல்லாவற்றையுமே சாம்பல் ஆக்கி விடுகிற ஒரு குணமுடையது இந்த அக்னி. அது யாரையும் பார்க்காது, யார் செஞ்சாலும் எதுவும் நடக்காது. தண்ணி ஊற்றி அதை அழித்தா மாத்திரம்தான் அது நிற்கும். மொத்த எல்லாத்தையுமே அழித்து போடுகிற ஒரு குணம் இந்த அக்னிக்கு உள்ளது. நீ அதில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். எப்படி நம்ம அதில் இருக்கும்போது வேகாது இருக்க முடியும்?
நம்ம கொஞ்சம் நெருப்பட்டா கூட நம்முடைய முடியெல்லாம் கருகி போயிடும். நம்ம கையை வச்சா கை அப்படியே வெந்து போய்விடும். இன்றைக்கு அநேகர் பாருங்க, அநேக தீக்குளித்து கொண்டு மறிக்கிறார்கள். அது மொத்தமாக எரித்துவிடும், அவளை கொன்று போட்டுவிடும். அன்றைக்கு பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த பொற்சிலை வணங்க மாட்டேன் என்று சொன்னபோது, ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொன்னபோது, அந்த எரிகிற அக்கினி சூளை 7 மடங்காக சூடாக்கப்பட்ட போது கூட அவர்கள் அதில் போடப்பட்ட போது அவர்களை வேகாமல் இருந்தார்கள். அந்த அக்னியில் நடக்கும்போது அவர் வேகாது இருந்தார்கள். அங்கே ஆண்டவர் அவரோடு இருந்தார். இங்கே 4 இருந்தார்கள். போடப்பட்டது 3 பேர், ஆனால் 4 இருந்தார்கள். ஒரு மனுஷன் தேவபுத்திரருக்கு சமானமாக ஒப்பனா இருக்கிறார்களே என்று அவர்கள் பார்த்து சொல்றாரு. அவர்கள் 3 அவர்கள் நன்றாக வெளியே வருகிறார்கள். அவர் தலைமையர் கூட கருகவில்லை என்று பார்க்கும். ஆண்டவர் என்றைக்கு செய்கிற அதிசயம் அற்புதம் அதுதான். அவர் தலைமையர் கூட கருகாதபடி அவர்கள் வெளியே வந்தார்கள். 7 மடங்கு எரிகிற அக்னி சூளை இருந்தாலும் கூட அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிதான் எரிகிற அக்னி சூளை உண்மையில் பற்றாது. நீங்கள் அதில் சென்றாலும் கூட அது உன்னை அணுகாது. ஏனெனில் ஆண்டவர் நம்மளோடு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கிறார். ஒரு பாதுகாப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம செய்கிற வேலைகளை, செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலுமே கர்த்தர் கூட இருந்து கொண்டே இருக்கிறார். எனக்கு எவ்வளோ மழை, வெயில், புயல் எது வந்தாலும் கூட இயற்கை பேரிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்துக்கு வந்து கொண்டே தான் இருக்கிறார். நம்ம எல்லாம் ஒன்றாக செய்ய வேண்டும். ஆனதில் விசுவாசமைக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீ இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நான் நடத்தி கொண்டு வந்தீர்? 40 வருஷமாக அக்னி ஜுவாலாலும் மேகஸ்தம்பத்தாலும் வழிநடத்தி வந்தார். அதுக்கு அக்னி ஜுவாலை அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்தது. மேகஸ்தம்பம் இருக்கும்போது அவர்கள் நிழலாக இருந்தது. அது மழை கூட வராதபடி பாதுகாத்து வந்தது என்று பார்க்கிறோம். இப்போ 40 வருஷமாக லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்த அந்த கர்த்தர் இன்றைக்கும் இந்த கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசியில் இருக்கிறோம். இப்போ எப்படி இந்த மாதம் முழுசுமா நீங்கள் யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாத்து கொண்டே அதை வந்து கொண்டிருப்பார். நீங்களே வேலைக்கு போகும்போது அல்லது பள்ளி கல்லூரிக்கு செல்லும் போது அல்லது எங்கேயாவது பிரயாணம் செல்லும் போது ஆண்டவர் நல்லபடியாக சேஃபாக வந்து உங்களை கொண்டு சேர்த்திருப்பார். நிச்சயமாக ஆண்டவர் செய்து பாருங்க. விசுவாசத்தை யோசித்து பாருங்க. ஆமாம், எப்படி ஆண்டவர் எப்படி நம்ம சுகத்தோடு கொண்டு வந்தார் என்று நீங்கள் விசுவாசிங்க. இது எல்லாம் தற்செயல் நடப்பது அல்ல. ஆண்டோடைய கரம் எப்போதுமே நம்மோடு இருக்கும்போது எதுவும் நம்மை அணுகாது. நீ தண்ணீர் கடக்கும்போது அவர் மேல் புரள்வதில்லை. தண்ணீர் கடக்க நான் உன்னோடு இருப்பேன், அக்னி ஜுவாலை பற்றாது, நீ வேகாது இருப்பாய் என்று அந்த வாக்குதான் இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, நீ தண்ணீரில் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறில் கடக்கும்போது அவர் மேல் புரள்வதில்லை. நீ அக்னி ஜுவாலை கடக்கும்போது அது நீ வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை பேர் பற்றாது என்று பார்க்கும் தகப்பன். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவது போல, இஸ்ரவேல் கொடுத்த வாக்குத்தத்தம் போல எங்களுக்கு நீ கொடுக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. அது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ அப்படி ஆசீர்வதிப்பு கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை, உங்களுடைய அன்பின் வல்லமையான பரிசுத்தமான கரம் கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கும் தகப்பன். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.